கோயிலுக்கு சொல்லுங்க. அது சொன்னாலும் அவங்க வாங்கிட்டு வந்தா வருத்தம் பெரிய அது கடை பெரிய புரிஞ்சு கொடுத்துருவாங்க குறைவுக்கு. ஐயா வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வந்துட்டுருக்கோம். அதாவது தென்கரம்பலூர்ன்ட்டு கொங்கிலத்து வழி மங்கல் திருப்பட்டு ரோட்டு சங்கராபுரம் வழியாக கள்ளக்குறிச்சி வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து இந்த சின்னத்தலத்து வழியிலேருந்து வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு வழியில் கேட்டால் என்ன கோவிலுன்னு கேட்டால் கோமதர் கோவில்னு சொல்லியிருக்காங்க. அது வர வழியில் வந்து ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்குது. கோமதர் கோவில் ஆலயம் போகிற வழின்னு ஒரு கேட்டு இருக்குது, ஆர்ச்சி இருக்குது. அந்த இடத்துலேருந்து உள்ளே வரும்போது காட்டு வழி பாதை. சரியான வழிமுறை இல்லை. இது பல வருஷமாக இந்த கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வழியில் அதுக்கு காரணம் என்ன? 1800க்கு முன்னாடி இருந்து எங்கள் முன்னோர்கள் வந்து வழிபட்டு இந்த கோயில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுலேருந்து வழிபாதை வந்து வனத்துறைகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சரியான ரெஸ்பான்ஸ் அவங்க இது வரைக்கும் பண்ணலை. இப்போ மனு கொடுத்துருக்குறோம். அது மேற்படி அதுக்கு உண்டான வழிபாதையை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம், நீங்கள் அதுக்கு உண்டான வழிபாதையை நீங்கள் செலவு பண்ணீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ அதுக்குண்டான ஏற்பாடு நான் பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கோயில் வந்து ஆலயம் ஏற்படுறதுக்கு அதுக்கு உண்டான ஏற்பாடு அவங்ககிட்ட கேட்டுட்ருக்குறோம். அது அவங்க வந்து வனத்துறை வந்து முழுமையான பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அனுமதியோடு அதான் ஏற்பாடு பண்ணி நாங்கள் கட்டுறது ரெடியாக இருக்கிறோம். இதற்கு வந்து 1890 வந்து எங்களுக்கு தான் கோவில்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேஸ் போட்டிருக்காங்க. 2 தரப்பாக இருந்துட்டு இது வந்து 20 வருஷம் கேஸ் நடந்துருக்குதுங்க. 20 வருஷம் கேஸ் நடந்ததில் 1910 தீர்ப்பானது எங்கள் பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. மீண்டும் அதிலிருந்து கோவில் வந்து அதாவது டிஎஃப் ரேஞ்சர் அன்னைக்கு இருந்த ஆஃபீஸர் எல்லாமே இந்த கோவிலுக்கு 60 சென்ட் இடம் ஒதுக்கி அதுக்கு உண்டான வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு. அதை வழிபடையில் இடையில் வந்து எங்கள் தாத்தா முன்னோர்கள் வந்து இடையில் ஒரு 50 வருஷமாக படைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இடையில் வந்து அவங்க டச் விட்டாங்க. இதனப்படி அதாவது சம்மந்தமே இல்லாதவங்க வந்து இதில் வந்து படைச்சி அவங்க வருமானத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு வந்து எந்த ஒரு கோவிலுக்கு அதாவது கோவிலுக்கு வந்து அதாவது வருமானத்தை சொல்லுங்க. ஆலயம் வந்து எத்தனை ஆண்டுகளாக இருக்குது? அதாவது எங்கள் முன்னோர்கள் சொன்னது ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சி அவங்க சொன்னது எங்கள் முப்பாட்டா அவங்க காலத்துலேயே 500-600 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்து இப்போ எங்கள் கணக்கு பார்த்தோன்னா 700 வருஷத்துக்கு மேலே 700-750 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சி இருக்குது. அதுலேருந்து என்னென்னா அவங்க வந்து இப்போ நடப்பாதையே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மக்கள் தொகை கம்மி, இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால வண்டி வாகனம் வந்துட்டு இருக்கு. அதனால சரியான வழி பாதை இல்லை, வண்டி வாகனம் வர அளவுக்கு வழி பாதை இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணீங்களா? அதை பற்றி என்ன முயற்சி பண்ணீங்களா? வனத்துறைகிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்டுருக்கீங்களா? வனத்துறைகிட்ட கேட்டுருக்கீங்களா? அவங்க வந்து நல்ல முடிவாக சொல்கிறேன்னு இருக்காங்க. ஆமாம், அது சொன்னாங்கன்னா உண்டான பாதையை வந்து நாங்கள் ஏற்படுத்தி மக்கள்கிட்ட வர பக்தர்களுக்கு நல்ல ஒரு கேட்கறதுக்கு நல்லா ஏற்பாடு. வனத்துறைக்கு கேட்டுருக்குன்னு சொல்கிறீங்க, மனுவாக கொடுத்துருக்கீங்களா? நேரடியாக போய்ட்டு கேட்டுருக்கீங்க? மனுவாக கொடுத்து எத்தனை ஆண்டு ஆகுது? மனுவா இதுக்கு முன்னாடி கொடுத்தோன்னாங்க, சொன்னாங்க, அது தெரியல. இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம், 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆகுது. சரிங்க. எப்படி வந்து நேரில் ஆய்வு பண்ணுறோம், ஆய்வு பண்ணிவிட்டு அது என்னால் என்ன இப்போ நல்லா பண்ண முடியுமோ. வனத்துறை அதிகாரிங்க என்ன சொன்னாங்க? அதை நாங்கள் வந்து நேரில் ஆய்வு பண்ணிவிட்டு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. இதை முயற்சி செஞ்சு இந்த இந்த கோவிலுக்கு கோமதுரை ஆலயத்திற்கு வழிபாதையை செஞ்சு கொடுத்தா வரும் பக்தர்களுக்கு நன்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட முயற்சி இதோட 500-600 வருஷமாக முடியாத காரியத்தை இப்போ தான் 1 வருஷமாக 1 மாதமாக முன்னாடி தான் கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க. இது நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கா? நேரில் போய் சொல்லிருக்காங்க, அதோட சரி.
எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இல்லை, இப்போ அதிக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மக்கள் அதிகமாக வாயில் சொல்ல டாக்குமெண்ட்ஸ் அதாவது அதுக்கு தகுந்தமான உரிமையான டாக்குமெண்ட்ஸோடு நாங்கள் போயிட்டு இருக்குங்க. இல்லை 500 ஆண்டா இல்லை இப்போ எப்படி போகிறோன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதை பற்றி முன்னோர்கள் வந்து முன்ன இருந்தவங்க வந்துட்டு அதுக்கு உண்டான ஆவணங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போய் கொடுக்கல. ஒருத்தர்கிட்ட அது உரிய ஆவணம் கொண்டு போய் கொடுக்கல. இப்போ அதுக்கு உண்டான ஆவணத்தோடு நாங்கள் போய் கொடுத்துருக்கோம். அதனால் மேற்படி அதுக்கு உண்டான நாங்கள் நல்ல ஒரு அந்த ஆய்வு பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வழி பாதையை நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறோம். வனத்துறை அதிகாரிக்கு நீங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை அதுவும் எங்களுக்கு வந்து எதுவும் இல்லைங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களா போதும். ஒரு 17 அடி தடம் வண்டி, பெரிய வண்டி வரப்போக கேட்குறீங்க. அது மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும். அவங்க வந்து நாங்களே சொந்த செலவில் கூட அந்த கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க, கோவில் கட்டிங்க, எது வேணாலும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா எங்களுக்கு போதும். சரி, நாங்கள் அதுக்கு உண்டான செலவை நாங்கள் முழுசாக நாங்கள் பார்த்து சொந்த செலவு நாங்கள் பண்ணுவோம். இது முயற்சியை கைவிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம வனத்துறை அதிகாரிங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இத்துடன் எங்கள் கேள்வியை முடித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் அதுக்குள்ள முயற்சி செஞ்சு. எங்கம்மா போயிருக்கீங்க அந்த வெயில, காட்டு வெயில? வேலைக்கு தான், கோயிலுக்கு. என்ன கோயிலுமா? கோயில் பேர் கோமத்தார் கோயிலுங்க. ஆமாம், இங்கே எவ்வளோ தூரமாக இருந்து வரீங்க? இது வரப்போ இதை வந்து எந்த மாதிரி இருக்குது பாதை? பார்த்தா மேலேயும் நடந்து வர முடியாதுக்கிட்ட. வண்டிங்களாம் வருதுங்களா? வண்டி எங்கே வருது, அங்கே நின்றுக்க வேண்டிதான். எப்படி வரீங்க? இப்போ நடந்தே வரீங்களா? வரோம். வண்டி வர மாதிரி வழி இல்லையா? வழி இல்லை. உங்களுக்கு வழி தேவைப்படுதுங்களா? வழி தான் தேவைப்படுது. யாரை கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க? கேட்கணும்னா இது ரோடு போட்டு விட்டா தான் நாங்கள் இந்த கோயிலுக்கு வர முடியும்னு தான் கேட்கணும். எப்படி நீங்கள் மட்டும் நடந்து வந்தால் எப்படி யார் கொடுப்பாங்க வழி? அப்புறம் எல்லாம் வர்றாங்களே, எல்லாம் கும்பலாக போட்டு நம்ம கேட்டால் தான் சொல்லுவாங்க. சரிங்க. உங்களுக்கு வழி வேணும்ன்ட்டு நீங்கள் யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க? நம்ம இந்த கோயில் யார் படைக்கிறாங்க, இதுக்கு யார் நோப்பு, அதுக்கு தான் கேட்கணும். அந்த கோரிக்கை வைப்பீங்களா நீங்கள்? வைக்கணுமா? சொல்லுங்கள் உங்களுக்கு கருத்து. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வரது போகிறது அப்படின்னு சொல்லுங்கள். வரத்துக்கு போகிறதுக்கு இங்கே வந்துட்டு போகணும்னா கஷ்டமா? உங்கள் கருத்து சொல்லுங்கள். கோயிலுக்கு ரோடு போட்டு விட்டா நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து சேருவோம். கோவிலுக்கு வந்துருக்கீங்க, இதனுடைய நடப்பாதை எப்படி இருக்கு? எல்லாம் வருத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பதில்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ரொம்ப கஷ்டத்தில். இப்போ வண்டி எதுனா ஒரு சைடாக ஏறி இறங்குது, கீழே இறங்குது, ரொம்ப கஷ்டமாக. ரோடு வசதி ரொம்ப கஷ்டம். நீங்கள் எத்தனை வருஷமா இந்த கோவிலுக்கு வரீங்க? 10 வருஷம். இன்னும் 10 வருஷமா இந்த ரோடு இப்படி தான் இருக்குன்னு யாருக்குன்னா கேட்டுருக்கீங்களா? ஏன் அப்படி இருக்குன்னு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்குங்களா? இன்னும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ரோடு வசதி இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னொன்று வசதியாக இருக்குன்னு? ஈஸியாக இருக்கும். இது வனத்துறை சம்மந்தப்பட்டது இடமா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன இருக்கு? பர்மிஷன் கொடுத்தா அது இருக்குது, நம்ம வரத்து பார்த்துக்கலாம். ஆலயத்தின் நிர்வாகத்தில் நீங்கள் முறையிட்டீங்களா? முறையில்லைங்களா? முறையிடத்துக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக செஞ்சால் உங்களுக்கு ரோடு கிடைக்கும் இல்லைங்களா? முயற்சி செய்யுங்க, நல்லது.